பேர்ட்ஸ் சவுண்ட் எல்லாம் கேட்கறதாகட்டும், அப்படி நம்ம அந்த இடத்துல இருந்தாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் தானாகவே குறைஞ்சிடும். இது அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஹராஹாச்சி பண்ணிட்டுன்னு. இந்த மெத்தடில் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டமக் 80% ஃபில் ஆகிற மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிடும்போதே ஸ்லோவாக சாப்பிடணும். அண்ட் அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். நெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணி திங்க் பண்ணணும். இதை நான் பசிக்காக சாப்பிட்றேன்னா இல்லை என்னை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக சாப்பிட்றேன்னா. இது பசிக்காக சாப்பிட்றேன்னாக்கா கண்டினியூ பண்ணலாம். இல்லை பசி அடங்கிடுச்சு, இப்போ நான் வெறும் என்னை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக சாப்பிட்றேன்னா ஸ்டாப் பண்ணணும் இம்மிடியட்லி. ஸோ இது வந்துட்டு ஓவர் ஈட்டிங்கை ஸ்டாப் பண்ணும். அண்ட் டைஜஷன் வந்து ஈஸியாக நடக்கும். நம்ம பாடி மேலே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இதனால ஒபேசிட்டி எல்லாம் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணிடலாம். கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணி முடிச்சு இன்னைக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு செஷன் இருக்குது. ஆஃப்டர் த எம்எம் செஷன் இதே லிங்க்ல வந்துட்டு 6 AM ரைட் வே ஆஃப் டூயிங் சேரிட்டி. அப்படின்னாக்கா நம்ம செய்யற சேரிட்டி நம்மளுடைய கோர் வேல்யூஸோட அலைனா இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். இதை பற்றின 7 to 8 ஸ்டெப்ஸ் சஷி சார் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இது ஒரு 45 minutes to 50 minutes செஷன் இருக்கும். எல்லாருமே எம்எம் செஷன் முடிஞ்ச உடனே சேம் லிங்க்லேயே சேரிட்டி செஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு 20th இன்னைக்கு ஃபைனல் ஆர்டர் டே. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கேர் சாம்பியன் டே. அன்னைக்கு வந்துட்டு நம்ம புக் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும். இன்னைக்கு லாஸ்ட் டே, ஆர்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டே. நெக்ஸ்ட் 10 daysக்காக நம்மளுக்கு தேவையா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்ரீநாத் சார் சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இல்லை சவன் பிராஷ் எதனா வேணும்னா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம ஆர்டர் போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆர்டர் டேட் 1st August. அதனால இன்னைக்கே ஆர்டர் போட்டுட்டா பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நியூட்ரிஷன் டாபிக் பேசுறதுக்காக ஒமேகா 3 இஸ் த நியூட்ரிஷன் டாபிக். தேவராஜ் சார் வராரு. வெல்கம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? கேக்குதா சார்? கேக்குதா? என் பேர் வந்து தேவராஜ். நான் வந்து பெங்களூர்லேருந்து கரெக்டாக இருக்கேன். என்னுடைய பேர் வந்து கீதா ராணி பத்மநாபன். கோச் வந்து சோமசுந்தரம் சார், சூப்பர் கோச் லாவண்யா மேடம் அண்ட் பிரகாஷ் சார், மென்டர் வந்து சசிகுமார் சார். இன்னைக்கு வந்து நான் ஒமேகா 3 வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்லைடு. Omega 3 next slide sir. Omega 3 is a polyunsaturated fatty acid. அதாவது இது வந்து உடலுக்கு அத்தியாவசியமான தேவையான கொழுப்பு அமிலம். இதுல வந்து ஒமேகா 3ல there are 2 types of omega 3. ஒன்னு வந்து EPA and இன்னொன்னு வந்து DHA. இந்த DPA and DHA வந்து EPA and DHA வந்து எதுல நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்னாக்கா கோல்ட் வாட்டர் ஃபிஷ்ல, அதாவது சலமன் ஃபிஷ், ட்ராட், மேக்கரல் அண்ட் டூனா இதுல கிடைக்கும். அதே மாதிரி 3rd டைப் ஆஃப் ஒமேகா 3 இருக்கு. அது ALN சொல்லுவாங்க. அது வந்து எதுல கிடைக்கும்னாக்கா flax seed oils and leafy and fleshy greens, அதாவது பச்சை காய்கறிகள் அது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
டைப்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி EPA, DHA அண்ட் ALA 3 இருக்கு. EPAன்றது வந்து இட் இஸ் ஏ ப்ரீகர்சர் ஃபார் புரோஸ்டாகிளாண்டின் 3. அதாவது நம்ம பாடியில வந்து புரோஸ்டாகிளாண்டின் ஒரு கெமிக்கல் இருக்கும், அது வந்து ரொம்ப நல்லது. அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு EPA நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து DHA. DHA is particularly important to the structure of the sperm cells, retina cells and brain cells. அதாவது நம்மளுடைய கண்ணில் இருக்கிற அந்த ரெட்டினா செல்ஸுக்கு அப்புறமா வந்து பிரெயின் செல்ஸுக்கு DHA ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த DHA ஆல்சோ லோவர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். நம்மளுடைய இதய சம்பந்தமான நோய்களை வந்து வராத மாதிரி அதை தடுக்கும். மூணாவது வந்து ALA. ALA is an antioxidant made by the body. It serves at the cellular level. அதாவது செல்லுலார் லெவல்ல இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஏஎல்ஏன்றது என்னன்னாக்கா அது ஒரு உடலுக்கு சக்தி கொடுக்கும் ஒரு எனர்ஜி சோர்ஸ். அது அதே மாதிரி EPAன்றது அது வந்து நம்மளுடைய பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்ஃப்ளமேஷன்னாக்கா நம்ம பாடி வந்து ஏதாவது அடிபட்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெடி பண்ணிக்கும், அதுவும் நல்ல இன்ஃப்ளமேஷன். அதே மாதிரி கெட்ட இன்ஃப்ளமேஷன் இருக்கு, அதாவது டைப் 2 சுகருக்கு பொறுத்து, இல்லைன்னா ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி பொறுத்து. ஸோ இந்த EPA வந்து நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணும், கெட்டது வராத மாதிரி தடுக்கும். அதே மாதிரி மூணாவது வந்து DHA. திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெயின். அதாவது மூளை வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது DHA. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஒமேகாவுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னதான் இப்போ நம்ம படிக்க போறோம். அதாவது இட் ப்ரமோட்ஸ் ஏ ஹெல்தி ஹார்ட், ஆரோக்கியமான இதயத்தை கொடுக்கும். தின்ஸ் த பிளட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், அப்போதான் அதோட ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும், அந்த ஹெல்ப் இது பண்ணும். ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது வந்து இது கம்மி பண்ணும். அப்புறமா வந்து இம்ப்ரூவ்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். அப்புறமா வந்து ப்ரமோட்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேலன்ஸ் அண்ட் ரிசெப்ஷன். அப்புறம் வந்து ரிலீவ்ஸ் டிப்ரெஷன், தீவிரமான மனக்கோளாறு, அப்புறமா அட்டென்ஷன் டெபிசிட், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் ஆட்டிசம், அதாவது அளவுக்கு மீறிய செயல்பாடு, இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணிடும். அது கூட வேற வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒமேகா 3 இருக்குனாக்கா இது வந்து இம்ப்ரூவ்ஸ் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். அப்புறமா வந்து இம்ப்ரூவ் ஸ்லீப், ஃபைட்ஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி, elevates menstrual plan, improves eye health, reduces fat in the liver, improves mental disorder, அப்புறமா prevents heart diseases. இதெல்லாம் வந்து இதோடைய ஒமேகா 3 உடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ வந்து நம்ம செயல்பாடுகளை பார்க்கலாம், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஒமேகா 3. இது நம்மளுக்கு என்னென்ன வேலை பண்ணுது பாடிக்குள்ளான்ட்டு. இட் லோவர்ஸ் த பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் கொலஸ்ட்ரால், அதாவது ப்ரெஷர் அப்புறமா கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணிடும். அப்புறமா வந்து இம்ப்ரூவ் ஸ்லீப், நம்ம ஸ்லீப் குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். இம்ப்ரூவ்ஸ் ஸ்கின் கண்டிஷன், நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கும். இம்ப்ரூவ்ஸ் பேலன்ஸ், ஹெல்ப்ஸ் பேலன்ஸ் ஹார்மோன்ஸ், அதாவது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கு, அது எல்லாமே கரெக்டாக வேலை பண்ற மாதிரி இது பார்த்துக்கப்போம். ரெடியூசஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அது கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆனாலும் அது செல்லுக்குள்ள போகாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அது வந்து இந்த ஒமேகா 3 கம்மி பண்ணிடும். அப்புறம் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சோரியாசிஸ், அதாவது நம்ம ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சர்மஸ் பிரச்சனையெல்லாம் வந்து கம்மி பண்ணிடும் இது. அதுக்கப்புறமா ரெடியூசஸ் ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ரிலேட்டட் டு ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அதாவது ஜாயிண்ட் பெயின்ல சம்மந்தப்படுற மாதிரியான ஒரு வீக்கமா இருக்கிறது, அது மாதிரி மரம் கட்டுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒமேகா 3 வந்து இட் லோவர்ஸ் த கொலஸ்ட்ரால் லெவல், reduces symptom of PMS, helps prevent cancer, helps prevent diabetes, lowers high blood pressure, keeps the heart healthy and skin related நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்த மிரக்கல் மார்னிங்க்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். அப்புறமா என்னுடைய ஏபி கீதாராணி பத்மநாபன் அண்ட் லாவண்யா மோகன், சோமசுந்தரம் சார், பிரகாஷ் சார், அப்புறமா மென்டர் சசிகுமார் சார், எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ.
நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய 21 டே ட்ராக்கர் ஷீட் ஃபில் பண்ணிடலாம். இந்த ட்ராக்கர் ஷீட்ல வந்துட்டு இந்த முறை நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் வாட்டரை பத்தி செக் பண்ணின்னு இருக்கிறோம். ட்ராக்கர் ஷீட் எதுக்கு தேவைன்னா நம்ம செக் பண்ணாதான் சேஞ்ச் பண்ண முடியும். செக் பண்ணாம நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. therefore எவ்ரிடே அதை ஃபில் பண்ணி உங்க ஏபிக்கு அனுப்பிடுங்க. நெக்ஸ்ட் இஸ் டைம் பாக்ஸிங். ட்ராக் ஷீட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? ஓகே சார், ஸ்கிரீன் போடுறீங்களா? ட்ராக் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேக்கப் டைம். சார் இல்லைங்களா? சார் ட்ராக் ஷீட் என்கிட்ட இல்லைங்க. ஓகே, ட்ராக்கர் ஷீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வேக்கப் டைம், எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கன்றத நேத்துடைய டைமை போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மிராக்கிள் மார்னிங் செஷனை கம்ப்ளீட்டாக வீடியோ ஆன் பண்ணி அட்டென்ட் பண்ணிங்கன்னா 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். தேர்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆஃப் டைம் பிஃபோர் பெட். நீங்கள் 1 hour 2 hours எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி டைம் ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா நீங்கள் ஃபுல் மார்க் போட்டுக்கோங்க, 15 மார்க்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து ரீடிங் டைம். நீங்கள் ஒரு எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கிறீங்க, 5 minutes 10 minutes half an hour or 1 hour வாட் எவர் இட் இஸ், நீங்கள் போட்ட டைமுக்கு கரெக்டாக ரீடிங் முடிச்சிருக்கீங்கன்னா 20 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. இதில் தான் ஹையஸ்ட் மார்க் இருக்குது பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் பெட் டைம். பெட் டைம் கரெக்டாக நீங்கள் தூங்கி இருக்கிறீங்கன்னாக்கா 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த் செஷன். ஹெல்த் செஷன் இருந்தால் அட்டென்ட் பண்ணி இருந்தால் 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ். நீங்க என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி இருக்கிறீங்களோ நேற்று கண்டிப்பா சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா 10 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர். சசி சார் நம்மளுக்கு செஷன் எடுத்த மாதிரி ஏர்லி மார்னிங் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங் பிஃபோர் லஞ்ச், ஆஃப்டர் லஞ்ச், ஈவினிங் பிஃபோர் டின்னர், ஆஃப்டர் டின்னர், இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் தண்ணி குடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே மார்க்ஸ் போட்டு 20 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டண்ட், அதனால தான் இதோடைய மார்க்ஸ் ஹையஸ்டாக இருக்குது. எல்லா மார்க்ஸும் போட்டுட்டு கீழே டோட்டல் போட்டுக்கோங்க, நேற்றுக்கான டோட்டல். அரிசி அங்க கொட்டிட்டு மொத்தம் இங்க என்ன 2 கோடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக்கர் ஷீட் முடிச்சிருந்தா ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஏபிக்கு அனுப்பிடுங்க. இப்போவே அனுப்புனாதான் ஈஸியாக. அப்புறமா வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மறந்துடுவோம், ஃபுல் டே அப்படியே மிஸ் பண்ணிடுவோம். விடி தேனம் பார்த்து உட்காந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாங்களா சார்? நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் பாக்ஸிங். டைம் பாக்ஸிங்கில் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை அட்லீஸ்ட் 3 to 4 வேலை உங்களுடைய ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் மூணுக்குமே டைம் எடுத்து எந்தெந்த டைமில் எந்தெந்த வேலை செய்கிறீங்கன்றது பாக்ஸ் பண்ணிக்கிறது ஆர் ரைட் இட் டவுன். அதுதான் டைம் பாக்ஸிங். இந்த டைமுக்கு கண்டிப்பாக நான் இந்த வேலையை செய்வேன்றதை நோட் பண்ணிக்கிறது. இதில் இப்போ வந்துட்டு நம்ம ஏபியூஸ் யாராவது இருந்தால் உங்களுடைய ஏபிக்கு நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் அண்ட் யார் யார் ஆப்சென்ட் ஆகிருக்கிறீங்கன்றத